கூலா சோரா ரியல் லெமன் ஜூஸ் சேர்க்கப்பட்ட லயன் நன்னாரி சர்பத். வாஷிங் மிஷின் சொல்லியிருக்காங்க. அதில் இன்னொன்று கூட சொல்லிக்கலாம். வாஷிங் பவுடர் நிர்மான்னு ஒரு பாட்டு வரும் எப்பவுமே முன்னாலெல்லாம். அதில் அந்த பவுடரை போட்ட உடனே கரை போயிடும்னு சொல்லுவாங்க. அது ஒரு கரைக்கு பொருந்தும். அதுபோல் ஒரு கரை உள்ளவங்களுக்கெல்லாம் வாஷிங் பவுடர் விஜய். அதே போல் விஜயபாஸ்கருக்கு இப்போ 4 கேஸு நிலுவையில் இருக்குது. அந்த எம்ஆர் விஜயபாஸ்கருக்கு 3 கேஸு நிலுவையில் இருக்குது. வேலுமணி போன்றவர்களும் அவங்க மேலேயும் கேஸ் நிலுவையில் இருக்குது. அதையெல்லாம் பவுடர் போட்டு இது பண்ண முடியாது, துவைக்க முடியாதுனால மிஷினில் போட்டு தான் துவைக்கணும். அந்த மிஷினுக்கு பேரும் விஜய்னு தான் வச்சுருக்காங்க, வாஷிங் மிஷின் விஜய். எனவே வாஷிங் மிஷின் விஜயில் வாஷிங் பவுடர் விஜயை போட்டு துவைத்தால் அவர்களெல்லாம் யார் மீதெல்லாம் ஊழல் குற்ற வழக்குகள் இருக்கிறதோ அவர்களெல்லாம் புனிதர்களாக புத்தர்களாக மாறிவிடுவார்கள். சொல்ல முடியாத அவங்களுக்கு கோயில் கட்டி கூட கும்பிட்டாலும் கும்பிட்டுருவாங்க. எனவே அப்படிப்பட்ட நிலைமைதான் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இருக்கிறது. நாங்கள் பொறுப்பான எதிர்க்கட்சியாக இருக்கிறோம். எங்களுடைய தலைவர் குதிரை பேர அரசியலிலே வர வேண்டும் என்று நினைத்திருந்தால் 2017 வந்திருக்க முடியும். அன்றைக்கு எங்களிடத்திலே 109 எம்எல்ஏக்கள் இருந்தார்கள். ஆனால் குதிரை பேரம் கூடாது, நான் கொல்லைப்புற வழியாக வர விரும்பவில்லை, மக்களை சந்தித்துத்தான் நான் வருவேன் என்று சொன்ன தலைவர் எங்களுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். எனவே கொல்லைப்புற அரசியல் என்பது அவருக்கு பிடிக்காது. நாங்கள் குதிரை பேரம் என்பது எங்களுக்கு பிடிக்காது. குதிரை பேர அரசியலில் ஈடுபட்டு ஆட்சிக்கு வர வேண்டும் என்று இருந்தால் அன்றைக்கே வந்திருக்க முடியும். எனவே குதிரை பேரத்துக்கு எதிரானதுதான் திராவிட முன்னேற்ற கழகம். ஜனநாயகத்தை தான் நாங்கள் நம்புகிறோமே தவிர பணநாயகத்தை நம்பவில்லை. செந்தில் பாலாஜி இப்ப அதே மாதிரி தான் நேற்று நிர்மல்குமார் சொல்றாரு, விஜயபாஸ்கர் வந்தாங்க அவருடைய வழக்கு அவர் சந்திக்க போறாரு, இதனால வழக்குல நாங்க எந்த சமரசமும் கிடக்க போல சொல்றாரு. செந்தில் பாலாஜியை சேர்த்தது நம்ம நியாயம்னா இதுவும் நியாயமாக நம்ம பார்க்கணும். செந்தில் பாலாஜி மீது போடப்பட்ட வழக்குக்கும் இந்த வழக்குக்கும் உண்டான வித்தியாசத்தை பாருங்க. யாரோ போனாங்களாம், கண்டக்டருக்கு வேலைக்காக வேண்டி பணம் யாருக்கிட்டையோ கொடுத்தாங்களாம், அவங்களுக்கு வேலை கிடைக்கலையா, அதனால இவங்க மோசடி பண்ணிட்டாங்களாம். எல்லாமே சந்தேகத்தின் அடிப்படையிலே இருக்கக்கூடிய வழக்கு செந்தில் பாலாஜி மீது இருக்கக்கூடிய வழக்கு. தாவேக ஆட்சியை கவிழ்க்க மாட்டோம், மக்களை சந்தித்துதான் ஆட்சிக்கு வருவோம் என்று பேசியிருக்கிறார் முன்னாள் அமைச்சர் ரகுபதி. தேர்தல் முடிஞ்ச நடைபெற்ற எம்எல்ஏ கூட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் பேசும்போது நான் ஒரு சில முடிவுகளை எடுப்பேன், ஒரு எதிர்பாராத முடிவுகளை நான் எடுப்பேன், அதுக்குன்னே நீங்கள் எம்எல்ஏக்கெல்லாம் கட்டுப்படணும் அப்படின்னு சொல்லி இது பண்றாரு. அதுதான் அந்த பொதுவெளியை வச்சு அப்பயே எதிர்கட்சியில் குற்றம் சாட்டுறதுன்னா அப்பயே இவர் ஸ்டாலின் எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் பேசியிருக்காரு, குதிரை பேரம் பேசியிருக்காரு, திமுக எதிர்பாராத முடிவுங்கிறத ஏன் இப்படி எடுத்துக்க கூடாத நீங்க? அந்த தமிழ்நாட்டிலே ஆட்சி அதாவது கவிழ்ந்து விடக்கூடாது, ஆளுநர் ஆட்சி வந்துவிடக்கூடாது, டெல்லி இங்கே ஆட்சிக்கு வந்துவிடக்கூடாது, அதற்காக எங்களிடத்தில் இருக்கக்கூடியவர்களை நீங்கள் போய் ஆதரவு தாருங்கள் என்று கேட்டுக்கொள்வதும் அவர் எடுக்கிற முடிவுதானே. ஏன் அந்த கண்ணோட்டத்திலே பார்க்காமல் இந்த கண்ணோட்டத்திலே பார்க்கிறீர்கள்? பார்க்கிறவர்களுடைய கண்ணோட்டம் தான் அதில் இருக்கிறது. எங்களுடைய கண்ணோட்டம் ஆட்சி கவிழ்ந்து விடக்கூடாது. அன்னைக்கே ஆட்சியை கவிழ்ந்து விடாம முட்டு கொடுக்கணும்னு நினைச்ச நாங்க இன்னைக்கு குதிரை பேரத்தில் ஈடுபட்டு அந்த ஆட்சியை கவுப்போமா? நிச்சயமாக மாட்டோம். நாங்கள் மக்களை சந்தித்துத்தான் ஆட்சிக்கு வருவோம், சந்திக்காமல் ஆட்சிக்கு வரவே மாட்டோம். மக்கள் வாக்களித்துத்தான் நாங்கள் ஆட்சி பீடத்தில் அமருவோம். அதை தவிர கொல்லைப்புற வாசலில் அமருவோம் என்கின்ற எண்ணம் எங்களுக்கு துளி கூட கிடையாது. வைகோ ரெண்டு பேருமே பேசும்போது எங்களுடைய எம்எல்ஏக்களை டிஎம்கே சின்னத்தில் இருந்தாலுமே எங்களுடைய எம்எல்ஏக்களை ராஜினாமா பயன்படுத்த விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு, இது என்ன பேருன்னு சொல்லி கேள்வி கேட்கிறாங்க ரெண்டு பேருமே. அவங்க எம்எல்ஏ அவங்கள ராஜினாமா பண்ண சொல்லணும், நாங்க ஏன் ராஜினாமா பண்ண சொல்றோம்? ராஜினாமா பண்றது அவங்க கையில இருக்கு. நேரா ஒரு பேப்பர் எடுத்துட்டு போக வேண்டியது, ஸ்பீக்கரை பார்த்து கொடுக்க வேண்டியது, நான் ராஜினாமா செய்யறேன்னு சொல்ல வேண்டியதானே. அவங்க தான் கேட்கறாங்களே, துரை வைகோ ராஜினாமா பண்ணிட்டு நிக்கட்டும்னு சொல்றாங்களே, நிக்கட்டுமே. இல்ல தமிழக வெற்றி கழகம் அதாவது பண்றது குதிரை பேரம்னா இப்ப 2 எம்எல்ஏக்களையும் ராஜினாமா பண்ண முடியாம வச்சிருக்காங்க சார். நாங்க தடுக்கலையே. ஏங்க உங்க கட்சி எம்எல்ஏ உங்கள்ட்ட இல்லைன்னு சொன்னீங்கன்னா அதை விட வெக்கக்கேடு ஒன்னும் கிடையாது. உங்க கட்சி எம்எல்ஏ 2 பேரும் உங்க கட்டுப்பாட்டுல இல்ல, நாங்க ராஜினாமா பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா நான் நீங்க ராஜினாமா பண்ண சொல்லி சொன்னீங்களா? அப்படி சொல்லி அவங்க கேட்கலையா? சும்மா வைகோ பேசுறத கேட்காதியா? அந்த ஆளு அந்த காட்டு கத்த தெரியுமே தவிர என்றைக்கும் பிரயோஜனமாக தமிழகத்துக்கு பேச தெரியாத ஒரு கூச்சல் போடுகிற ஒரு ஆசா. அவர் வாங்கியிருப்பாரு, எங்க பேரை சொல்லி அவர் வாங்கியிருந்தா அதுக்கு நாங்க பொறுப்பு இல்ல.
மக்கள் தீர்ப்பை ஏற்க மறுத்து வைகோ வந்து எங்க பேரை சொல்லி வாங்கியிருந்தா அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? இந்த 5 ஆண்டு காலம் மட்டும் அடுத்த 5 ஆண்டு காலமும் விஜய் தான் வந்து முதலமைச்சராக இருப்பாருன்னு சொல்லி அவர் சொல்ற ஜோசியத்துக்கெல்லாம் முடியாது. 1000 ஜோசியம் இருக்கான். எல்லாரும் என்னென்னமோ ஜோசியம் சொல்றான். அவர் ஒரு ஜோசியம் சொல்றாரு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்த மாநில தலைவர்கள் குற்றச்சாட்டு மக்கள் தீர்ப்பை ஏற்க மறுக்கிறாங்க, அதனால திமுக குதிரை பேரம் பேசுறாங்கன்னு சொல்றாங்க. குற்றச்சாட்டு சொல்லி குதிரை பேரம் பேசுறாங்கன்னு திமுகவை யாருமே அவங்களும் குற்றச்சாட்டு சொல்லல. அவங்க வந்து தாவேக்காவை தான் சொல்றாங்க. தாவேக்காவை தான் சொல்றாங்க. நாங்க குதிரை பேரம் பேசுறத ஏங்க இவங்க எல்லாம் போக சொல்றோம்? ஏங்க ஆதரிக்க சொல்றோம்? நீங்க போய் ஆதரிங்கன்னு ஏங்க சொல்றோம்? ஆட்சி அதிகாரத்தில் இல்லைங்கிறனால பொறாமையில திமுக செயல்படுறாங்க. சார் பொறாமைன்னா அன்னைக்கு நாங்க இப்ப இது பண்ணிருக்கோம்ல, 107 தானே இருந்தாங்க. அன்னைக்கு விட்டுட்டு இன்னைக்கு பிடிக்க போறோமா? அதெல்லாம் செய்யவே மாட்டோம். எங்களை பொறுத்த வரைக்கும் நேர்மை, மக்கள் மனதில் நாங்க இடம் பெற்று தான் வருவோமே தவிர வேறு எந்த காரியத்தில இதை சொல்லிட்டுலாம் வரமாட்டோம். சும்மா மக்களை சின்ன பிள்ளைங்களை காமிச்சு ஏமாத்தி முட்டாய் வாங்கி கொடுத்து ஆட்சிக்கு வர்ற ஆட்சி எங்க ஆட்சி இல்ல. மதிமுக எம்எல்ஏக்களை திமுக வற்புறுத்தவில்லை என்று வைகோ கூறிய குற்றச்சாட்டுக்கு தற்போது மறுப்பு தெரிவித்து பதிலளித்திருக்கிறார் திமுகவின் முன்னாள் அமைச்சர் ரகுபதி. கூலா சோரா ரியல் லெமன் ஜூஸ் சேர்க்கப்பட்ட லயன் நன்னாரி சர்பத்.